வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் 2026 12256 சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சிஸ். இந்த நோட்டிஃபிகேஷனுக்காகத்தான் லட்சக்கணக்கான மாணவர்கள் காத்திருந்தார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கனவை நனவாக்க விரும்பும் அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் மிகப்பெரிய சந்தோஷ செய்தி. எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வருடம் சுமார் 12256 வேக்கன்சிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இது கடந்த சில ஆண்டுகளில் வந்த மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட்டுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ, சென்ட்ரல் செக்ரட்டரியேட், ஆடிட்டர் ஆஃபீஸர்ஸ், மினிஸ்ட்ரிஸ், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற பல முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பெறும் அரிய வாய்ப்பு இது. ஒரே ஒரு தேர்வு மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் லெவல் ஜாப்ஸை பெற முடியும் என்பதால் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் மாணவர்களின் ட்ரீம் எக்ஸாமாக உள்ளது. இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பற்றி இதற்கு முன்னும் நம்ம சேனலில் காணொலி போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றியான ஒரு ஓவர்வியூ. எக்ஸாம் நேம் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 கண்டக்டட் பை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். டோட்டல் வேக்கன்சிஸ் 12256 போஸ்ட். ஜாப் டைப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். போஸ்ட் கேட்டகரி குரூப் பி மற்றும் குரூப் சி. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ஜாப் லொகேஷன் ஆல் இந்தியா. செலெக்ஷன் ப்ராசஸ் டயர் 1 மற்றும் டயர் 2. அஃபிஷியல் வெப்சைட் ssc.gov.in. எஸ்எஸ்சி சிஜிஎல் என்றால் என்ன? எஸ்எஸ்சி சிஜிஎல் என்பது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் ஆகும். இந்த தேர்வு மூலம் இந்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் குரூப் பி மற்றும் குரூப் சி அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். முக்கியமான போஸ்ட் பற்றி பார்க்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் மூலம் கிடைக்கும் முக்கியமான ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சுருக்கமாக ஏஎஸ்1 சொல்லுவாங்க, சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், போஸ்டல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க். இந்த போஸ்ட் அனைத்தும் நல்ல சேலரி, ரெஸ்பெக்ட் மற்றும் ப்ரமோஷன்ஸ் கொண்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் எனி பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிகாம், பிஏ, பிசிஏ, பிபிஏ போன்ற உள்ளிட்ட எந்த டிகிரி மாணவர்களுக்கும் அப்ளை செய்யலாம். ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் சில போஸ்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட் தேவைப்படலாம். ஏஜ் லிமிட் மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 27 to 32 இயர்ஸ். போஸ்ட் வைஸ் இது கொஞ்சம் வேரி ஆகும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், பிடபிள்யூடி அடிஷ்னல் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ரிலாக்ஸேஷன் வழங்கப்படும். சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் போஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பே லெவல் அடிப்படையில் சேலரி வழங்கப்படும். பே லெவல் 4ல் பார்த்தீங்கன்னா 25,000 முதல் 40,000, அதாவது இது பேசிக் பே. இதோட நிறைய அலவன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் சேர்த்து தான் அந்த மந்த்லி சேலரி வரும். அது என்னென்ன அலவன்ஸ் பின்னாடி பார்க்கலாம். பே லெவல் 6ல் பார்த்தீங்கன்னா 44,000லேருந்து 65,000. லெவல் 7ல் பார்த்தீங்கன்னா 60,000க்கும் மேலே. அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், பெய்டு லீவ், ஜாப் செக்யூரிட்டி. எஸ்எஸ்சி சிஜிஎல் ஜாபோட அந்த பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். பர்மனண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஹை சோஷியல் ரெஸ்பெக்ட், ஃபாஸ்ட் ப்ரமோஷன்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், ஆல் இண்டியா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் கோட்டஸ் வாய்ப்பு. இந்த கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி அலையவே தேவையில்லை. இந்த ஜாப் மட்டும் நீங்கள் எப்படியாவது வாங்கிட்டீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களே உங்களை தேடி வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் 2 முக்கியமான ஸ்டேஜில் நடைபெறும். டயர் 1 மற்றும் டயர் 2. டயர் 1ல் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் கேட்பாங்க. இது ஆன்லைனில் தான் நடக்கும் இந்த எக்ஸாம்.
டயர் 2ல் அட்வான்ஸ்டு லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடிஷ்னல் டெஸ்ட்டு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 இந்த எக்ஸாம் பேட்டர்ன் டயர் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங், இதில் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் இதில் 25 கொஷின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஷின்ஸ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அதில் 25 கொஷின்ஸ். மொத்தமாக இந்த 4 யூனிட் சாப்டரில் இருந்தோ 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 இந்த சிலபஸை பார்க்கலாம். ரீசனிங்கில் அனலாஜி, கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ், நம்பர் சீரியஸ், பசில், டைரக்ஷன் சென்ஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இந்த டாப்பிக்லாம் நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸில் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ். இங்கிலீஷில் கிராமர், ஒக்காபுலரி, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங். கம்ப்யூட்டர் நாலேஜில் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட், நெட்வொர்க் பேசிக்ஸ். இந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் நல்லா படிச்சுக்கணும். பிகினர்ஸ் எப்படி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய மாணவர்கள் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கன்னு ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. அதற்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்டெப் 1, எஸ்எஸ்சி சிஜிஎல் சிலபஸ் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, டெய்லி 4 சப்ஜெக்ட் மினிமம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 hour அலோகேட் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணணும். ஸ்டெப் 4, மார்க் டெஸ்ட்டை டெய்லியும் எழுதி பார்க்கணும். ஸ்டெப் 5, கரண்ட் அஃபேர்ஸை தினமும் படிக்கணும். ஒரு டெய்லி ஸ்டடி பிளான், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், உங்களுடைய ஸ்டடி பிளானை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. மார்னிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஆஃப்டர்நூன் ரீசனிங், ஈவினிங் இங்கிலீஷ், நைட்டு ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. பெஸ்ட்டு புக்ஸ் ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு இந்த சில புக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இதுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு காமனாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த புக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வால், ஃபாஸ்ட் ட்ராக் அரித்மெட்டிக். ரீசனிங்க்கு லூசன் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற புக். இங்கிலீஷில் பிளிந்த் டு பேரமவுண்ட் மற்றும் அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ். ஜென்ரல் அவேர்னஸில் லூசன் ஜிகே, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் காமனாக எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு புக்கு, பொதுவான புத்தகங்கள். இதை வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு இந்த எக்ஸாம் ஷூட் ஆகுமா, நான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு கூட எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஆனால் இங்கிலீஷ் மற்றும் ஆப்டிடியூட் மீது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப அவசியம். தினமும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வாசிக்கணும். ஒக்காபுலரி நோட் புக்கை மெயின்டைன் பண்ணணும். யூடியூப் கிளாஸஸ் இந்த மாதிரியான போர்ஷன் கிளாஸ் எடுத்தாங்கன்னா அந்த சேனலை நீங்கள் யூஸ் பண்ணணும். டெய்லி மார்க் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும். கன்சிஸ்டன்சி இருந்தால் சக்ஸஸ் நிச்சயம். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இருந்தால் செலெக்ஷன் பெறுவது சாத்தியம். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான சில டிப்ஸு: டெய்லி ஸ்டடி ஹேபிட் இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும், மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும், ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம், ஸ்ட்ராங் இங்கிலீஷ் ப்ரிப்ரேஷன் முக்கியம். நீங்கள் உடனே செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்பு: ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். 2, சிலபஸை பிரிண்ட் எடுக்கணும். 3, ஸ்டடி டைம் டேபிளை உருவாக்கணும். 4, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும். 5, டெய்லி ப்ரிப்ரேஷனை கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும். ஒரு சாதாரண மாணவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாற்றும் பவர் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு உள்ளது. நிறைய ஸ்டூடெண்ட் இன்று இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், சிபிஐ ஆஃபீஸர், ஆடிட்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக வேலை செய்கிறார்கள். அவர்களும் ஒரு காலத்தில் பிகினர் தான். ஆனால் இதில் ஒன்றும் லேட் ஆகலை. நிறைய லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்க வேணாம். லேட் ஆகலை. உங்கள் பேக்ரவுண்டும் இதுக்கு பெருசாக முக்கியம் கிடையாது. கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்தால் போதும். இன்றைக்கி நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்,
மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.